எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ரெடியாக இருக்கு. ஸோ அது வந்து என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அனௌன்ஸ்மெண்ட் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 12/8/2024 தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேதி 27/8/2024 மாலை 5:45 வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிடணும். அதுக்கு முன்னாடி விண்ணப்பிச்சா தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். ஓகே, எந்த மாதிரியான ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அலுவலர்கள் அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல், அலுவலக நடைமுறை பணிகளில் உதவியிடுதல். ஸோ இந்த 2 கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சேலரி 15,700 இருந்து 58,100 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் வயது வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2024 இருந்து 18 வயசு வந்து பூர்த்தியான எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உச்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 32 ஏஜுக்குள்ள இருக்கணும் ஜென்ரல் கேஸ்ட்டுக்கு. ஸோ அதுமாதிரி வந்து பிற்படுத்தப்பட்டோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோ ஸோ அவங்க எல்லாருமே வந்து 34 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஸோ எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லி இடஒதுக்கீடு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அரசு விதிமுறைப்படி அது வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8வது படிச்சிருந்தா எல்லாருமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 8வது 10வது 12வது டிகிரி எல்லாருமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து சேர வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 27/8/2024 அன்னைக்கு மாலை 5 மணிக்குள்ள வந்து சென்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு நடைபெறும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி துணை இயக்குனர் கோயம்புத்தூர் 641-018 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கவரில் வந்து ஜஸ்ட் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒரு A4 ஷீட்டில் எழுதி உங்களோட குவாலிஃபிகேஷன் அந்த ஜெராக்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து மார்க் ஷீட்டு ஸோ இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் வச்சு அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அந்த என்ன குறிப்பிட்ட தேதி சொல்கிறாங்களோ அந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த எக்ஸாம் பேசிக் லெவல் எக்ஸாம் தான். ஸோ அது வந்து நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து உங்களுக்கு வந்து தகுதியும் விருப்பமும் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த தகவல் வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.